தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தராபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பாழடைந்த கிணறு உள்ளது. தடுப்புச் சுவர் இல்லாமல் கிணறு இருப்பதால் இதனை உடனடியாக மூட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற லாரியின் இடதுபுற கண்ணாடி உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பூமாதேவி என்ற பள்ளி மாணவி ரயில் தண்டவாளம் அருகே உடல் சிதறி இறந்து கிடந்தார். அவரது சாவில் மர்மம் இருப்பதாக கூறி மாணவியின் உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். 5 மாவட்ட மக்களின் வசதிக்காக 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கும்பகோணத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பாலப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய பாலப் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பாலப் பணிகளை விரைந்து முடிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்.